Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா brownie தான் பார்க்க போறோம். எல்லாரும் யூசுவலா பண்ற மாதிரி மைதா மாவு, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் இல்ல. நம்ம வீட் flour, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இது சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் டேஸ்டாவும் சாக்லேட்டியாவும் இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். brownie செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க எந்த மோல்ட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மோல்டுல பட்டர் பேப்பர் வச்சு லைட்டா ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்து லைட்டா தேய்ச்சி விட்டுக்கோங்க. brownie செய்யும் போது கண்டிப்பா பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேக் ரெசிபி போட்டிருப்போம். மாவு தூவி மோல்ட ரெடி பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்றேன், போய் பாருங்க. அந்த மாதிரி இதுல பண்ணக்கூடாது. brownie பண்றதுக்கு நீங்க பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கப்பு எடுத்தாலும் ஒரே கப்பு அளவே யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா திங்ஸ் எடுக்கிறதுக்கு. 3/4 கப் வீட் flour எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 கப் நல்ல நாட்டு சர்க்கரையா எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் டார்க் சாக்லேட், நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 1/2 கப் பட்டர். டபுள் பாயில் மெத்தட்ல நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் உருக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மேல இருக்க பாத்திரம் தண்ணியில தொடாத மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணில இருந்து வர ஆவிதான் பாத்திரத்துல பட்டு சாக்லேட் உருகணும். நம்ம எடுத்து வச்சிருந்த டார்க் சாக்லேட், நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டர், இது ஃபுல்லாவே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாவே மெல்ட் ஆகி வரணும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க 2 முட்டை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிருங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பிரவுன் சுகர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துன்னா நீங்க அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரீமியா வரணும். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் நல்லா சூடா ஆறிடுச்சு. அதை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டை ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்கு தான் இதை சேர்த்துக்கிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்தா மாவும் கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கணும். அதை ஒரு சல்லடையில சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் கட்டி கட்டியா கிடக்காது. அதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவா ஒரே டைரக்ஷன்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. brownie பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஓவன் யூஸ் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும் போது ஒன்னு சேராத மாதிரி தான் இருக்கும். நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அது கரெக்டா வந்துடும். நீங்க குக்கர்ல brownie பேக் பண்ண போறீங்கன்னா குக்கர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. குக்கர் மூடியில உள்ள அந்த பிளாக் கலர் வாசரையும் எடுத்துருங்க. மேல கேஸ்கெட்டும் போட வேண்டாம். அதை மூடி வச்சு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்க ஓவன்ல பண்றதா இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்ல 10 to 15 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. brownie பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருந்த மோல்ட்ல இதை சேர்த்துக்கலாம். நான் ஊத்துற மாதிரி ஊத்திக்கோங்க. எல்லா சைடுமே மாவை ஊத்திக்கோங்க. ஒரு டூத் பிக் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. 2 டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கரெக்டா வரும். இதை அப்படியே நீங்க வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் துருவின பாதாம் முந்திரியை போட்டுக்க போறேன். அப்புறம் கொஞ்சம் டார்க் சாக்லேட்டையும் மேல வச்சுக்கிடுறேன். ஃபைனலா கொஞ்சம் சாக்கோ சிப்ஸையும் மேல தூவிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாவும் இருக்கும். நம்ம சாக்லேட் சேர்க்கறதுனால சாக்லேட்டியாவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சேர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளெயினா வச்சிருந்த மாதிரியே நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓவன்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் மோல்ட உள்ள வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் செட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு பாருங்க வெந்துடுச்சான்னு. ஒட்டாம வரணும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம அந்த மோல்ட்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் பீஸ் போடணும். இல்லைன்னா நம்மளுக்கு மேல வந்திருந்த லேயர் எல்லாம் உடைஞ்சிரும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லேயர் வந்தாதான் brownie கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நான் இதை பிச்சு காணிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு சாக்லேட்டியா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கரெக்டா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச brownie ரொம்ப ஃபஜ்ஜியா சாக்லேட்டியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.